This video is sponsored by PayMode Shopping of PayMode e-shopping application is one of the online shopping of now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அழகான குட்டி கதை வந்து பார்க்கலாம். இப்போ உள்ள காலத்துல வந்து எல்லாரும் செய்யற உதவிய வந்து மேக்ஸிமம் பேர் வந்து அவங்களோட பெருமைக்காக தான் செய்றாங்க. ஏன்னா, அவங்க செய்யற உதவிய எடுத்து இந்த மாரி Facebookல வந்து இப்படி போட்டு விட்டுறாங்க. அன்பால அவங்க வந்து செய்றது கிடையாது. அவங்களோட பெருமைக்காக தான் செய்றாங்க. ஆனா, முன்னொரு காலத்துல வந்து ஒரு மன்னர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, டெய்லி அவரோட அந்த தேர் இருக்கும்ல, அந்த ரதத்துல வந்து பழங்கள், காய்கறிகள், சாப்பாடு எல்லாத்தையுமே டெய்லி வண்டியில எடுத்துக்கிட்டு, அந்த தெருவுல உள்ள யாரெல்லாம் பசியில இருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் குடுத்துட்டு, அங்க தெருவோரமா நாய்கள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நாய்க்கும் சாப்பாடு குடுக்கறத டெய்லி வழக்கமா வச்சுக்கிட்டே இருந்தாரு. டெய்லி இதே வழக்கத்த வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சாப்பாடு குடுத்தோனே எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த நாய்களும் நல்லா சாப்பாடு குடுத்தோனே, நல்லா எப்படா அந்த வண்டி வரும்ன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோனே பார்த்து அவங்களோட மந்திரி இருப்பாங்கல்ல, அவங்க மந்திரி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து மன்னர பார்த்து வந்து சொல்றாரு, "மன்னா, நீங்க செய்ற உதவி வந்து எவ்வளோ பெரியது தெரியுமா? நல்ல பெருமையான விஷயம் இதெல்லாம். நீங்க செய்ற உதவி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சொன்னதுக்கு அங்க உள்ள ஒரு துறவி வந்து ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இது வந்து நீ செய்றது வந்து உங்களுக்கு வந்து பெருமை கிடையாது. இது கடவுளால தான் நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த மன்னர் வந்து ரொம்ப கோவமாயிருவாரு. கோவமான உடனே அந்த கருவத்தோட இப்படி பெருமையா இருப்பாங்கல்ல, அதோட அந்த துறவி வந்து சொல்லுவாரு, "கடவுளோட செயல் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த உதவி வந்து செய்ய முடியும். அதனால நீங்க வந்து இந்த உதவி வந்து செய்யுங்க. அது கடவுளால மட்டும் தான் முடியும்னு" சொன்னோனே, மன்னர் சொல்லுவாரு, "அதெல்லாம் கிடையாது. இதுல எங்க கடவுள் வந்தாரு? நான் தானே டெய்லி கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் குடுத்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் எங்க கொண்டு வந்து குடுக்குறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே இவருக்கு வந்து மன்னருக்கு வந்து கோவமாயிரும். சரி இப்படியா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, மறுபடியும் வண்டியில எடுத்துட்டு போவாரு. தேர்ல அந்த மாரி இதுல வந்து காய்கறிகள், பழங்கள், ஆ சாப்பாடு எல்லாத்தையும் டெய்லி எடுத்துட்டு போவாரு. ஆனா நாய்கள், தெருவுல உள்ளவங்க யாருக்குமே குடுக்க மாட்டாரு. குடுக்காம இதே போல 1 வாரமா இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பண்ணிக்கிட்டே இருந்த உடனே 1 வாரம் கழிச்சு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த நாயெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கும். இவர் வண்டிய பார்த்தாலே ஓடி ஓடி வரும். ஆனா சாப்பாடு வந்து போட மாட்டாரு. ரொம்ப மெலிஞ்சு போனத பார்த்தப்ப, ஒரு நாள் வந்து துறவிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூப்பிட்டோனே துறவி வந்து வருவான். துறவி வந்தோனே அவன் வந்து சொல்லுவான், "இந்த மாரி பாத்தியா? நான் சாப்பாடே போடல. ஆனா அது எவ்வளவு வந்து மெலிஞ்சு போய் எப்படி இருக்கு பாத்தியா? நான் போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு மன்னரு. அதுக்கு அந்த துறவி கிடையாது, "கிடையாது, கிடையாது. இது வந்து நீங்க சாப்பாடு போடாட்டாலும் அந்த நாய் வந்து உயிரோட இருக்குதுல்ல. அது உயிரோட இருக்கிறது வந்து உங்களால மட்டும் உயிரோட இருக்குன்னு கிடையாதுல்ல. அது செத்து ஒண்ணும் போகலைல்ல. நீங்க சாப்பாடு போட்டா தான் உயிரோட இருக்கும் அப்படின்னு கிடையாதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப இதே போல நான் இன்னும் 1 வாரம் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னா அந்த நாய் வந்து என்ன ஆகும்ன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஒரு நாள் இதே போல தான் காய்கறி, பழங்கள் எல்லாத்தையுமே தேர்ல வந்து ஏத்திட்டு போவாரு. அப்புறம் ஏத்திட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவரோட தேர்ல உள்ள ஒரு சக்கர வந்து கழண்டு விழுந்து, அப்படியே கொடை சாஞ்சிருது வண்டி வந்து. கொடை சாஞ்சிருது அப்படின்னா, வண்டி வந்து கீழ விழுந்துருது. மன்னருக்கும் அடிபட்டுருது. அவரு தேர்ல வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே கீழ வந்து கொட்டிருது. ஆனா, இத பார்த்துக்கிட்டு இருந்த நாய்லாம் என்னாச்சு அப்படின்னா, அங்க பழங்கள் எல்லாம் கொட்ன உடனே அத போய் திங்க போகல. அந்த மன்னருக்கு பாதுகாப்பா அந்த மன்னர சுத்தி தான் போய் உட்காருது. ஏன்னா, அவர் கொண்டு வந்த சாப்பாட்ட எதையுமே அது வந்து கீழ கொட்டுன எதையுமே அது வந்து எடுக்கல. மன்னர வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து உட்கார்ந்திருக்கு. அது எதனால அப்படி உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, அவர் போட்ட சாப்பாட்டால தான், அந்த ஒரு அன்பால தான் அந்த இது அவர வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து சொல்லுவாரு. இப்ப இந்த கதையின் மூலமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதே போல தான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருமே இதுக்கப்புறம் செய்ற உதவி எல்லாமே அன்போட செய்வாரு. டெய்லி வண்டி எடுத்துட்டு போவாரு. எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுப்பாரு. இதே போலவே பண்ணுவாரு. நம்மளும் இதே போல தான் எந்த ஒரு உதவியும் பெருமைக்காக செய்யக்கூடாது. நம்ம மனசார அன்போட செஞ்சாலே, நமக்கு வந்து எப்பயுமே வாழ்க்கையில வந்து அந்த ஒரு அந்த உதவிய செஞ்சதுக்கான அந்த பலன்கள் வந்து நமக்கு வந்து ஒரு காலத்துல கிடைக்கும் இந்த கதையின் மூலமாக. ஏன்னா, அவர் செஞ்ச உதவியால தான் அந்த நாய்கள் வந்து அவர வந்து காப்பாத்துது. அவர் வந்து சாப்பாடே ஃபர்ஸ்ட்லருந்து போடாமயே இருந்திருந்தாரு அப்படின்னா, அந்த நாய்க்கு வந்து நன்றி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இந்த கதை மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதேபோல நம்மளும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா, என்னைக்காவது ஒரு காலகட்டத்தில நம்ம செஞ்ச உதவி வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கை கொடுக்கும்னு நம்ம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்.